கேரளத்துல வந்து மோடி அவர்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா அதுக்கு ஈக்குவல் ஸ்டெப்ஸ வந்து அங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் எடுத்து வைக்கிறாங்க. ஒவ்வொரு கம்யூனிட்டியா அவங்களோட இதுல ஆட் ஆகிக்கிட்டே வராங்க. ஒரு காலத்துல நாயர்கள் மட்டுமே இருந்த கட்சியாக பிஜேபி இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாயர் சமூகத்தை தாண்டிய வளர்க்க ஆரம்பிச்சாங்க. ஈழவா சமுதாயத்தையும் அவங்க சேர்த்துக்கிட்டு வளர்க்க ஆரம்பிச்சாங்க. மோடி வந்து ஒரு ஹிந்துத்துவ தலைவராக பார்க்கப்படும் சூழ்நிலையில கிறிஸ்தவ மதத்தின் தலைவராகவும் இருக்கக்கூடிய அந்த போப் அவர்களை வந்து இவர் போய் பார்த்து பேசினதை வந்து அது ரொம்ப that was a very talked discussed issues அந்த டயத்துல நான் சொல்றேன். வணக்கம் தென்னவன் மீடியா நேயர்களே. நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க. இன்னைக்கு வந்து நம்மளோட மீண்டும் இணைந்திருப்பவர் ஸ்ரீகுமார் கண்ணன். இன்னைக்கு நம்ம பேச போகிற விஷயம் கேரளா. அரசியல் விழிப்புணர்வு சார் அங்கே ரொம்ப அதிகமாக இருக்கிற ஊர் மாநிலம். ஸோ 2026 தேர்தல் வந்து அங்கே எப்படி அது ஒரு சாதாரண தேர்தலாக போகிறதா இல்லாட்டி வந்து அரசியல் அமைப்பை மாற்ற முடியுமா? என்ன நினைக்கிறீர்கள்? ஆமா சார், இப்போ நீங்க பாருங்க 2026 கேரள தேர்தல் வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமான தேர்தல். அதுக்கு காரணங்கள் இருக்கு, நான் சொல்றேன். முதல்ல இப்போ ஆளும் இடதுசாரி அவங்கதான் இப்ப இருக்காங்க. இப்போ அவங்க வந்து 2 டேர்மா இருக்காங்க. அதாவது 2016 இருந்து 2021 ஜெயிச்சு இப்ப 26 வரைக்கும் கண்டினியூ ஆறாங்க. 2 டேர்ம்ஸ் சக்சசிவா இருக்காங்க. அந்த மாதிரி பினராயி விஜயன் முதலமைச்சரா இருக்காரு. அவர் வெற்றி பெற்றால் அவர் ஹேட்ரிக் அடிப்பார். இது வரைக்கும் கேரளத்துல வந்து இந்த மாதிரி நடந்ததே கிடையாது. ஒரே அணி 3 முறை வெற்றி பெற்றது அப்படிங்கிறது கேரள வரலாறுல வந்து நடந்தது கிடையாது. அது ஒண்ணு. ஒரே முதலமைச்சர் 3 தடவை எலெக்ட் ஆயிருக்காரு அப்படிங்கிற வரலாறையும் அவர் படைப்பார். இது அவருடைய ஜெயிச்சாருன்னா. தோத்தாருன்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்திய வரைபடத்திலேயே எங்கேயுமே இடதுசாரிகள் ஆட்சியே இல்லாம போயிடும். நீங்க பாருங்க, எப்போதுமே இடதுசாரிகள் 3 மாநிலத்துல முக்கியமாக ஆளுங்கட்சியா வருவாங்க. மேற்கு வங்கம், கேரளா, திரிபுரா 3 மாநிலத்துல இருப்பாங்க. திரிபுரால இல்லாம ஆயிட்டாங்க, மேற்கு வங்கத்திலயும் இல்லாம ஆயிட்டாங்க. இப்ப இருக்கக்கூடிய ஒரே மாநிலம் கேரளம் தான். இப்ப கேரளத்திலயும் அவங்க ஆட்சி போயிடுச்சுன்னா இந்தியாவிலேயே எங்கேயுமே ரொம்ப வருஷம் 50 வருஷம் கழிச்சு இடதுசாரி ஆட்சியே இல்லாத ஒரு இந்தியாவாக மாறிவிடும் தமிழ் இந்தியா. சோ கேரளால வழக்கமா வந்து ஆட்சி மாறுற சிஸ்டம் இருக்கு. சோ இந்த தடவை அந்த மாதிரி நடக்குமா? ஆமா, அதுதான் என்ன சொல்ல வரேன்னா, இது ஒரு விஷயம். இந்த கார்பரேஷன் எலெக்ஷன் நடந்தது சமீபத்துல 2025 கடைசியில கார்பரேஷன் எலெக்ஷன் நடந்தது. லோக்கல் பாடிஸ்ன்னு சொல்லுவோம், உள்ளாட்சி தேர்தல்னு சொல்லுவோம் இல்லையா? அதுல பாத்தீங்கன்னா பெரிய அளவுல வந்து காங்கிரஸ் தலைமையிலான யூடிஎஃப் அவங்க தான் ஜெயிச்சாங்க. பாஜக திருவனந்தபுரம் கார்பரேஷன் ஜெயிச்சாங்க. அது தவிர சில முனிசிபாலிட்டி ஜெயிச்சாங்க, பாலக்காடு அந்த மாதிரி ஜெயிச்சாங்க. பட் மெயினா பாத்தீங்கன்னா காங்கிரஸ் தான் ஜெயிச்சாங்க. அப்ப என்ன எல்லாருக்கும் ஒரு ஒப்பீனியன் இருந்ததுன்னா, கம்ப்ளீட்டா அதாவது கேரளத்துல ஃபுல் ஃபிளெஜ்டா காங்கிரஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. யூடிஎஃப் வந்து 140 சீட்டு அங்க டோட்டலா 71 எடுத்த மெஜாரிட்டி. ஸோ ஃபுல்லா வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அந்த நேரத்துல. ஆனா நாட்கள் செல்ல செல்ல தேர்தல் நெருங்க பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்துல கேரளத்துல வந்து காங்கிரஸ் ஒரு எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி கிடைக்குமாங்கன்னு தெரியல. எப்படியோ கஷ்டப்பட்டு ஜெயிச்சிருவாங்க போல இருக்கு. ஆனா அந்த எதிர்பார்த்த வெற்றி கிடைக்குமாங்கிறது ஒரு டவுட்டா இருக்கு. இடதுசாரிகளும் ரொம்ப க்ளோஸா வராங்க. இதுல இன்னொரு மேட்டர் என்னன்னு கேட்டீங்கன்னா, பிஜேபி ஒரு ஃப்ரிஞ்ச் பிளேயர்னு தான் இட் வாஸ் ஃப்ரிஞ்ச் பிளேயர்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு 10ஓட 11 பார்ட்டியா தான் இருந்தது ஒரு காலத்துல. இப்ப பாத்தீங்கன்னா அவங்க தன்னை பொசிஷன் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா 140 இடங்கள்லயும் அவங்க கூட்டணியும் போட்டாங்க. அதாவது இந்த பிடிஜேஎஸ்னு ஒரு பார்ட்டி, அதே மாதிரி T20ன்னு ஒரு பார்ட்டி, இவங்களுக்கெல்லாம் ஒரு கொஞ்சம் ஓட்ஸ் இருக்கு அவங்க கிட்ட. அவங்களோட சேர்ந்து இவங்களும் நிக்கிறாங்க, பிஜேபி நிக்கிறாங்க. இடதுசாரி முன்னணியை சேர்ந்த பல தலைவர்கள் அந்தந்த கட்சியை விட்டுட்டு பிஜேபிக்கு வந்திருக்காங்க. 2 தடவை எம்எல்ஏ வானவங்க, 3 தடவை எம்எல்ஏ வானவங்க,
அந்த மாதிரி பீப்புள் எல்லாம் கூட சிபிஐல இருந்து சிபிஎம்ல இருந்து பிஜேபிக்கு வந்திருக்காங்க. அப்ப அவங்க என்ன எல்லாம் இந்த இந்த தடவை contest பண்றாங்க. பிஜேபி வந்து கேரளால ஏதாவது ஒரு பிரேக் த்ரூ அடிக்குமா? இந்த தடவை பிரேக் த்ரூ அடிக்கும்னு தான் பாக்குறேன். சோ இவங்க பிஜேபியில நிக்கிறாங்க. பிஜேபியில தன்னுடைய ஓன் கேண்டிடேட்ஸையும் நிறுத்துறாங்க. நீங்க சொன்ன மாதிரி நீங்க பிரேக் த்ரூ உண்டான்னு கேக்குறீங்க. ஒரு 6-7 தொகுதிகள் வந்து பிஜேபி மார்க் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதுல ம். அவங்களோட முக்கிய தலைவர்களை போட்டி போட சொல்றாங்க. நீங்க பாத்தீங்கன்னா நேமம் தொகுதி திருவனந்தபுரத்துல இருக்கு. அந்த நேமம் தொகுதியில கட்சியோட தலைவர் ராஜீவ் சந்திரசேகர் நிக்கிறாரு. காசர்கோடுல இருக்கக்கூடிய மஞ்சேஸ்வரம் தொகுதி முன்னாள் தலைவர் சுரேந்திரன் நிக்கிறாரு. பாலக்காடு தொகுதியில சோபா சுரேந்திரன் நிக்கிறாங்க. வட்டியூர்காவுன்னு ஒரு தொகுதி, அங்க வந்து ஸ்ரீலேகா அவங்க நிக்கிறாங்க. கழக்கூட்டம்னு ஒரு தொகுதியில முன்னாள் மத்திய அமைச்சர் முரளிதரன் நிக்கிறாரு. சோ இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் அவங்க அவங்களுடைய தொகுதிக்கு ஏற்றா போல நிக்கிறாங்க. அதே மாதிரி திருவள்ளான்னு ஒரு தொகுதி, அங்க வந்து அனூப் ஆண்டனி அப்படின்னு ஒருத்தர் அவர் நிக்கிறாரு. அவர் வந்து பிஜேபியோட இளைஞரணி தலைவர் மாதிரி இருக்கிறவரு. அவர் நிக்கிறாரு. அவருடைய பிரச்சாரத்துக்கு பிரதமர் மோடியே வந்தார். ஆமா. சோ அது வந்து திருவள்ளா தொகுதியை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி நிறைய தொகுதிகள் இருக்கு. ஆமா, சோ அதே நீங்க மாதிரி இந்த பாத்தீங்கன்னா, இது T20 ரொம்ப ஸ்ப்ரெட் அவுட்டா இருக்கு. கேரளால ஒரு பாக்கெட்ல, அதாவது தமிழகத்துல வந்து கொங்கு மாநிலம், ஐ மீன் கொங்கு பகுதி அப்படின்னு சொல்ல மாதிரி இல்லாம, இது வந்து ஸ்ப்ரெட் அவுட்டா இருக்கு. காசர்கோடுங்கிறது ரொம்ப நார்த்ல இருக்கு. சோ அது மாரி ஆமா. திருவள்ளா இதெல்லாம் நடுவுல வந்து எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரெட்டா இருக்கு. பாலக்காடு அது ஒரு பகுதி. சோ இது ரொம்ப ஸ்ப்ரெட் அவுட்டா இருக்கே. சோ இது பிஜேபி வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு பரந்த வளர்ச்சிய பாக்குதா? இல்ல முதல்ல நீங்க சொன்ன மாதிரி எக்ஸாக்டா நீங்க சொன்னீங்க இல்லையா, அந்த கொங்கு கன்னியாகுமரி அப்படிங்கிற ஒரு எப்படி தமிழ்நாட்டுல இருக்குதோ, கேரளத்திலயும் பாத்தீங்கன்னா அந்த மாதிரிதான் இருக்கு. இந்த வடகோடியில இருக்கிற இந்த காசர்கோடும், தென்கோடியில இருக்கிற திருவனந்தபுரத்துல தான் அவங்களுடைய மேஜர் பாக்கெட்ஸே இருந்தது. நடுவுல அவ்வளவு கேப், ஜியோகிராபிக்கல் கேப் இருந்தது. இப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா எல்லா இடத்துலயும் அவங்க நிக்கிறாங்க. பாத்தீங்கன்னா அந்த கொல்லம் தொகுதியில நல்ல ட்ராக்ஷன் இருக்கு பிஜேபிக்கு. அவங்க சீட் வாங்குறாங்களோ இல்லையோ ஓட்டு சதவீதம் நிறைய வாங்குவாங்க அப்படின்னு சொல்றாங்க. பாலக்காடு பக்கம் இருக்குது. அதே மாதிரி பாக்கி இருக்கிற இந்த திருவள்ளா தொகுதிகள், இந்த மாதிரி நிறைய தொகுதிகள் வந்து அவங்க ஸ்ப்ரெட் அவுட் பண்றாங்க. அவங்களுடைய நோக்கம் என்னன்னா இந்த தடவை 20% வாக்கு பிளஸ் கணிசமான சீட் அவங்க வந்து எடுக்கணும் அப்படின்னு பாக்குறாங்க. 2016 தேர்தல்ல 2016ல நேமம்னு ஒரு தொகுதி, இப்ப ராஜீவ் சந்திரசேகர் நிக்கிறாரு இல்லையா, அந்த தொகுதியில, அது திருவனந்தபுரம் லோக்சபாக்கு உட்பட்ட தொகுதி அது. அங்க வந்து முன்னாள் தலைவரா இருந்த ராஜகோபால் ஜெயிச்சார். அவர் தான் ஃபர்ஸ்ட் எம்எல்ஏ, பிஜேபியோடைய ஃபர்ஸ்ட் எம்எல்ஏ கேரளால. சோ அதுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நடந்தது அந்த நேரத்துல. அப்ப காங்கிரஸ் தலைவரா இருக்கிற ஏகே ஆண்டனி அவர் வந்து பரிகாசம் பண்ணாரு இவர பிஜேபிய. இது வரைக்கும் பிஜேபி எலெக்ஷன்ல ஜெயிச்சு வந்ததே கிடையாது அசம்பிளிக்கு. நீங்க அசம்பிளிய பார்க்கணும்னு சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு விசிட்டர் பாஸ் அரேஞ்ச் பண்ணி தரேன், வந்து இங்க வேடிக்கை பார்த்துட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. ராஜகோபால் ஜெயிச்சதுக்கு அப்புறம் அதை கோடிட்டு மென்ஷன் பண்ணிட்டு சொல்றாரு, இப்ப வந்து எனக்கு வந்து விசிட்டர் பாஸ் அவசியமே கிடையாது, நான் ஒரு எலெக்டட் எம்எல்ஏ, நான் ரொம்ப தைரியமாவும் ரொம்ப கான்பிடென்டாவும் நான் காலரை தூக்கி விட்டுட்டு நான் வந்து அசம்பிளிக்குள்ள மெம்பரா நுழையிறேன் அப்படின்னு சொன்னாரு. சோ அது வந்து ஒரு ஹிஸ்டாரிக் மூமெண்ட். 2016ல ஒரு ஹிஸ்டாரிக் மூமெண்ட். பிஜேபி பாத்தீங்கன்னா 2016ல ஒரு ஃபர்ஸ்ட் எம்எல்ஏ கிடைச்சாங்க. 2024ல ஃபர்ஸ்ட் எம்பி கிடைக்கிறாரு. திரிஷூர்ல சுரேஷ் கோபி கிடைக்கிறாரு. அப்புறம் 2025ல திருவனந்தபுரம் கார்பரேஷனை ஜெயிக்கிறாங்க. சோ தே ஹாவ் ஒரு கண்டினியூஸ், அவங்களுக்கு ஒரு அந்த லேடர்னு சொல்லுவோம் இல்லையா, அரசியல் ஏணியில அவங்க கொஞ்சம் கொஞ்சமா ஏறிக்கிட்டு இருக்காங்க. சோ இந்த முறை நான் எதிர்பார்க்கிறது என்னன்னா, பிஜேபி மினிமம் 2 இடங்கள், அப்ப 5 இடங்கள் வரைக்கும் கிடைப்பதற்கு அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது. மினிமம் 2 இடங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. சோ இப்ப பினராயி விஜயனுக்கு திருப்பி வருவோம். அவர் 3ஆவது தடவை வந்தாருன்னா நீங்க வந்து ஒரு ரெக்கார்ட் பிரேக் அப்படின்னீங்க. ஆனா இங்க வந்து இப்ப கோல்டு ஸ்மக்லிங் கான்ட்ரோவர்சி இருக்கு. சோ அது மேல அவர்ட்ட ஒரு பப்ளிக் பெர்செப்ஷன்ல வந்து அவர் அவ்வளவு தூரம் வந்து சாதிக்கல. சோ இதெல்லாம் அவருக்கு பாதிக்காதா? அவர் வரதுக்கான வாய்ப்பு எப்படி இருக்கு? இல்ல, என்ன ஒரு ஐரணின்னு சொல்லுவோம், ஒரு தர்மசங்கடமான சூழ்நிலை என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க சொல்றது கரெக்ட். பினராயி விஜயன் வந்து மத்த இடதுசாரி தலைவர்களை கம்பேர் பண்ணி பாக்குற போது, நீங்க பாருங்க, அச்சுதானந்தன் இருந்தாரு, அப்புறம் அச்சுதன் இருந்தாரு, கே நாயனார் இருந்தாரு, வாசுதேவன் நாயர் இருந்தாரு, நம்பூதிரி பாட் இருந்தாரு. இந்த மாதிரி பல தலைவர்கள் கேரளால உண்டு.
சோ அவங்கள கம்பேர் பண்ற போது ஒரு கான்ட்ரவர்ஷியலான பர்சன் தான் நம்ம பினராயி விஜயன். ஆமா. ஆனா அவருடைய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எதிர்ல இருக்கிற காங்கிரஸ் அவங்க வந்து ஒரு லீடர்லெஸ்ஸா இருக்காங்க. எப்போதுமே ம். காங்கிரஸுக்கு ஒரு தலைவர்கள் உண்டு. சோ இப்ப ஏ.கே. காங்கிரஸ்ல ஆண்டனி வந்து இருப்பாரு. விஷயம்னு ஒண்ணும் இல்ல. ஆன்டி எல்டிஎஃப் தான் நம்பிட்டு இருக்கு. ஆமா. ஏன்னா இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, அது தலைமை ஏற்கறதுக்கு ஒருத்தங்க இருப்பாங்க. இப்ப கருணாகரன் இருப்பாரு, ஏ.கே. ஆண்டனி இருப்பாரு, அதே மாரி உமன் சாண்டி இருப்பாரு. இந்த மாரி தலைவர்கள்லாம் உண்டு காங்கிரஸ்ல. பெரிய தலைவர்கள் அவங்கலாம். இப்ப கருணாகரன் உயிரோட இல்ல. உமன் சாண்டி உயிரோட இல்ல. ஏ.கே. ஆண்டனி வயது காரணமா ஒரு ஓய்வு பெற்றுட்டாரு. சோ இப்ப ம். அவரும் வந்து ஆக்டிவா இல்ல. அப்ப இருக்கிறது பீப்புள் யாரு பாருங்க, சதீஷன்னு ஒருத்தர் இருக்காரு. கே.சி. வேணுகோபால் இருக்காரு. ரமேஷ் ஆமா. சென்னிதலா இருக்காரு. இப்ப இவங்கள வச்சுதான் அங்க வந்து கவர்ன்மெண்ட் நடக்கணும். சோ இதுல யாரு ஜெயிப்பாங்க அப்படிங்கிறது இருக்கு. இவங்கள யாரு எந்த குரூப் ஜெயிப்பாங்கங்கிறது இருக்கு. சோ இங்க வந்து ஆட்சிக்கு எதிரான ஒரு மைண்ட் செட், அதாவது ஆன்டி இன்கம்பன்சின்னு சொல்லுவோம். ஆனா தலைவர்னு ஒருத்தர் இருக்கார். ஜெயிச்சா பினராயி விஜயன் தான் சீஃப் மினிஸ்டர். ஆப்வியஸ் சாய்ஸ். அந்த பக்கம் பாத்தீங்கன்னா, யுடிஎஃப் தான் மெயினா வரணும். ஏன்னா அவங்களுக்கு தான் அந்த சான்ஸ் இருக்கு. எல்டிஎஃப் ஆமா. தோத்தாங்கன்னா, இடதுசாரி தோத்தாங்கன்னா அவங்களுக்கு தான் சான்ஸ் இருக்கு. ஆனா யாரு தலைவர்னே தெரியல. இன்னொன்னு அந்த யுடிஎஃப்ல முஸ்லீம் லீக் இருக்காங்க. சோ முஸ்லீம் லீக் தான் பெரிய கட்சி. முஸ்லீம் லீகோட உதவி இல்லாம யுடிஎஃப் ஜெயிக்க முடியாது. சோ அந்த கரெக்ட். ப்ராப்ளம் இருக்கு அவங்களுக்கு. சோ இட் வில் பி a வீக் கவர்ன்மெண்ட். யுடிஎஃப் உடைய அந்த கவர்ன்மெண்ட் அமைஞ்சாலும் ஒரு முஸ்லீம் லீகோட ஆதரவோட நடக்கிற ஒரு கவர்ன்மெண்டா இருக்கும் அது. அது ரொம்ப வீக் கவர்ன்மெண்டா இருக்கும். சோ எப்படி பார்த்தாலும் இந்த தடவை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. ஒருவேளை எல்டிஎஃப் ஜெயிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பினராயி விஜயன் ஜெயிக்கிறார் அப்படின்னா, ஒரு ஜெயிக்கக்கூடிய ஒரு எலெக்ஷனை வந்து காங்கிரஸ் கோட்டை விடுறாங்கன்னு அர்த்தம். ஆமா. 3 தடவை கன்சிக்யூட்டிவா தோக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க காங்கிரஸ் கேரளத்துல. ஆமா. அதுவும் கேரளா மாதிரி அவங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் டெமோகிராஃபி ரொம்ப ஃபேவர் பண்ற ஒரு ஸ்டேட் வந்து கேரளா. ஆமா. அவங்களுக்கு. அங்கதான் ஏன்னா ஒண்ணுதான் என்னமோ மாநில அரசியல் வந்து அவ்வளவு தூரம் தல தூக்கல. கவனிச்சீங்களா? கேரளால மட்டும் எப்பயுமே வந்து தேசிய கம்யூனிஸ்டும் தேசிய அரசியல், காங்கிரஸும் தேசிய அரசியல், இப்ப பிஜேபியும் வந்து தேசிய அரசியல். சோ அந்த விதத்துல வந்து கேரளாக்கு வந்து ஒரு நிச்சயமா ஒரு ஒரு யூனிக்னெஸ் இருக்கு அங்க. தமிழ்நாட்டுக்கு பக்கத்திலேயே இருந்து ஆமா, கூட. ஆமா. யுனிக்னஸ் என்னன்னா பல விதத்துல யுனிக்னஸ். முதல்ல காங்கிரஸ் உடைய கவர்மெண்ட் போனதே பாத்தீங்கன்னா கேரளத்துல தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது. இஎம்எஸ் நம்பூதிரிப்பாடு ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் ஆமா. ஒரு நான் காங்கிரஸ் கவர்மெண்ட் அப்படிங்கிறத கொண்டு வந்ததே கேரளத்துல தான். ஆனாலும் நீங்க சொல்ற மாதிரி பாக்கி பேருக்கு அங்க ரொம்ப பெருசா வாய்ப்பு கிடையாது. தேசிய ம். கட்சிகளுக்கு தான் வாய்ப்பு. ஆனா தேசிய கட்சிகள் மாநில உணர்வுகளை பிரதிபலிக்கிற மாதிரி இருக்கிற தேசிய கட்சிகள். அங்கதான் ஆமா. அங்க ஒரு அது ஒரு நம்ம கண்டிப்பா ஒரு இந்திய வரைபடத்துல அத பார்க்க முடியும். சோ நீங்க இந்திய பார்க்க வரைபடத்த முடியும். வச்சு முதல்ல ஒண்ணு சொன்னீங்க. அதாவது கம்யூனிஸ்ட் வராம போச்சுன்னா, அதுதான் முதல் தடவையா வரைபடத்திலேயே இந்தியா வரைபடத்துல எந்த மாநிலத்திலும் இல்ல அப்படின்னு. இப்ப பிஜேபிக்கு வந்து இந்த ஒரு கால் ஊன்றி ஒரு பிரேக் த்ரூ வந்தா, இந்திய வரைபடத்துல தென் மாநிலங்கள்ல கேரளா வந்து பிஜேபிக்கு வந்து முதல்ல ஒரு வாய்ப்பு குடுத்தா மாரி இருக்கும். அது கவனிச்சீங்களா? இல்ல கேரளத்துல தான் முன்னாடியே வந்துட்டாங்கன்னு சொல்றேனே. வந்துட்டாங்க. இது 2016லயே கொஞ்சம் பெரிய லெவல்ல. ஆமா. 2016ல வந்தாங்க. 24ல எம்பி கிடைச்சாங்க. சோ இனிமே நோ கோயிங் பேக். ம். கேரளத்துல வந்து அந்த அன்டச்சபிலிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா? பொலிட்டிக்கல் அன்டச்சபிலிட்டிங்கிறத வந்து பிரேக் பண்ணிட்டாங்க கரெக்ட், பிஜேபி. ஒரு கரெக்ட். காலத்துல வந்து பிஜேபிங்கிறது ஒரு ஒரு தீண்டத்தகாத கட்சி. அரசியல் ரீதியாக தீண்டத்தகாத கட்சியாக அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து அந்த இத வளர்த்துக்கிட்டே வராங்க. அந்த ஸ்பெக்ட்ரம் சொல்லுவாங்க இல்லையா? அந்த அவங்களோட ரீச் அவுட்ட வந்து வளர்த்துக்கிட்டே வராங்க. ஒவ்வொரு கம்யூனிட்டியா அவங்களோட இதுல ஆட் ஆகிக்கிட்டே வராங்க. ஒரு காலத்துல நாயர்கள் மட்டுமே இருந்த கட்சியாக பிஜேபி இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாயர் சமூகத்தை தாண்டியே வளர்க்க ஆரம்பிச்சாங்க. ஈழவா சமுதாயத்தையும் அவங்க சேர்த்துக்கிட்டு வளர்க்க ஆரம்பிச்சாங்க. இப்போ ஓ. ம். ராஜகோபால் நாயர் சமுதாயத்தை சேர்ந்தவர். அதுக்கப்புறம் அடுத்த செட் ஆஃப் பீப்புள் பாருங்க, இந்த செகண்ட் ரேங்க் லீடர்னு சொல்லுவோம் இல்லையா? அவங்க அந்த 2ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஈழவாஸ் வந்துட்டாங்க. முன்னாள் மத்திய அமைச்சர் முரளிதரன், சுரேந்திரன், முன்னாள் தலைவரா இருந்த சுரேந்திரன், இப்ப பாலக்காடுல நிக்கிற சோபா சுரேந்திரன், இவங்க எல்லாமே ஈழவா கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க. ம். சோ அப்படி அது முடிச்சதுக்கு அப்புறம் கிறிஸ்டியன் கம்யூனிட்டியை ரீச் அவுட் பண்றாரு. இப்ப இந்த அனூப் ஆண்டனி அவர் வந்து கிறிஸ்டியன் கம்யூனிட்டி சேர்ந்தவர். ஆமா. முன்னாள் மத்திய அமைச்சர் காங்கிரஸ் தலைவரா இருக்கிற ஏ.கே. ஆண்டனியோட பையன் அனில் ஆண்டனி அவர் கிறிஸ்டியன் கம்யூனிட்டி சேர்ந்தவர். அது அப்புறம் ரொம்ப குரியன் வித்தியாசமா நம்ம பார்க்கணும். ஏன்னா,
கிறிஸ்டியன் ஓட்ட வந்து ஒரு பாஜக வந்து தன் பக்கம் இழுக்க முயற்சி பண்றதுன்னா, அது வந்து ஒரு பெரிய விஷயம். ஏன்னா தமிழ்நாட்டுல அத வந்து நம்ம கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல. இல்ல அதுக்கு காரணங்கள் இருக்கு. அதாவது என்னன்னா, அந்த ரீச் அவுட் புரோகிராம்னு சொல்றோம் இல்லையா? இப்ப பாருங்க மத்திய அமைச்சரா இப்ப இருக்காரு. குரியன் ஜோசப்னு ஒருத்தர். ரொம்ப வருஷமா அவர் வந்து பிஜேபியில இருக்கார். இப்ப வந்து மத்திய அமைச்சரா இருந்துட்டு இருக்காரு. இப்ப அவரும் போட்டி போடுறாரு. அசெம்பிளிக்கு அவரும் போட்டி போடுறாரு. ஒருவேளை அவர் ஜெயிச்சாருன்னா, மத்திய அமைச்சரா வேற ஒருத்தர் வருவாங்க. சென்ட்ரல் பிஜேபியில வேற ஒருத்தர் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. கேரளா சார்பான்னு நினைக்கிறேன். எதுக்கு சொல்றேன்? அதுக்கு முக்கிய காரணம் அந்த அந்த வக்ஃப் போர்டு விஷயம் இருந்தது இல்லையா? அது வந்து அந்த கிறிஸ்டியன் கம்யூனிட்டி அவங்கள வந்து பாஜக பக்கம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நெருக்கியது அப்படின்னு பார்க்கலாம். நெருங்க வந்தாங்கன்னு பார்க்கலாம். அதுக்கு இன்னும் சில காரணங்களும் உண்டு. ஏன்னா இப்ப இந்த ஆப்கானிஸ்தான்ல வந்து ஃபாதர் டாம் அப்படின்னு ஒருத்தர் அவரை வந்து அங்க கைதியா பிடிச்சு வச்சிருந்தாங்க. ஸோ ராஜ்ய ரீதியான நடவடிக்கை மூலமா டிப்ளமேட்டிக் எஃபர்ட்ஸ் மூலமா அவங்கள வந்து மீட்டார். மோடி அவர்கள் வந்து மீட்டார். அதே மாதிரி சில கிறிஸ்துவ கன்னியாஸ்திரிகள் அவங்க கஷ்டப்பட்டு இருந்த போது அவங்கள மீட்டு கொண்டு வரதுக்கு கவர்மெண்ட் பிஜேபி கவர்மெண்ட் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ இது போன்ற பல நடவடிக்கைகள் எடுக்கிற போது அது அந்த கம்யூனிட்டிக்கு நடுவுல ஒரு நம்பிக்கையை உருவாக்குகிறது. அதை தவிர பாத்தீங்கன்னா வெற்றிகரமா அங்க பண்ண முடியுது. தமிழ்நாட்டுல அவ்வளவு தூரம் வெற்றிகரமா பண்ண முடியாத மாதிரி இருக்கே. இல்ல அது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு விதமான அவங்களுடைய ரீச் அவுட் ப்ரோக்ராம் இருக்கு. அதை எடுத்துட்டு போகக்கூடிய தலைவர்கள்ங்கிறவங்க வேணும். இப்போ வேட்டிக்கன்ல வந்து மோடி அவர்கள் போய் போப்ப பார்த்தார். பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டது. சோ அவருக்கு இந்த இன்டராக்ஷன் ரொம்ப ரொம்ப லைவ்லியாவும் இருந்தது. அதாவது மோடி வந்து ஒரு ஹிந்துத்துவ தலைவராக பார்க்கப்படும் சூழ்நிலையில கிறிஸ்தவ மதத்தின் தலைவராகவும் இருக்கக்கூடிய அந்த போப் அவர்களை வந்து இவர் போய் பார்த்து பேசினதை வந்து அது ரொம்ப தட் வாஸ் a very talked discussed issues அந்த டயத்துல நான் சொல்றது. அவருடைய செகண்ட் டேர்ம்ல அவர் போய் பார்த்தாரு. அவரு இப்ப தேர்ட் டேர்ம் நடந்துட்டு இருக்கு மோடி அவர்கள்ட்ட. தமிழ்நாட்டுல நீங்க சொல்றீங்க, தமிழ்நாட்டுடைய ப்ராப்ளம் என்னன்னா மோடி அவர்கள் சில முயற்சிகளை எடுப்பார். ஆனா அந்த முயற்சிகளுடைய அந்த விஷயங்களை எடுத்துட்டு போறது அந்த லோக்கல் லீடர்ஸோட கையில இருக்கு. லோக்கல் லீடர்ஸ் அதுக்கு தயாரா இல்லைன்னா மோடி அவர்கள் என்ன முயற்சி பண்ணாலும் அதுக்கு ரொம்ப கஷ்டமா தான் முடியும். நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா கேரளத்துல வந்து மோடி அவர்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா அதுக்கு ஈக்குவல் ஸ்டெப்ஸ வந்து அங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் எடுத்து வைக்கிறாங்க. இப்போ அங்க வந்து ஒரு செட்டப்பே நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா மாவட்ட தலைவர்கள் அவங்க எல்லாம் அப்பாயிண்ட் ஆகி மாநில தலைவர் அப்படிங்கிறவர் ராஜீவ் சந்திரசேகர் அப்பாயிண்ட் ஆனதுக்கு அப்புறம் சில அவங்களுக்குள்ள ஒரு பிணக்கு இருந்தது. பிஜேபி தலைவர்களுக்குள்ள அங்கேயும் சில ப்ராப்ளம்ஸ் இருந்தது. பட் ராஜீவ் சந்திரசேகர் அப்பாயிண்ட் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதெல்லாம் ரொம்ப சப்சைட் ஆகி எல்லாரும் வந்து அவங்கவுங்க வேலையை பிரிச்சுக்கிட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அங்க வந்து பெரிய அளவுல வந்து இந்த குரூப்பிசம் அப்படிங்கிறது ராஜீவ் சந்திரசேகர் வந்ததுக்கு அப்புறம் பெருசா நியூஸே வரல. இது ஒரு பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட் பாத்தீங்கன்னா தங்களுக்குள்ள இருக்கிற தொகுதிகளை எப்படி அவங்க பிரிச்சுக்கணும் அப்படின்னு பார்த்து அவங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணி பிரிச்சுட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் திருவனந்தபுரம் கார்பரேஷன்ல வந்து ஜெயிச்சதுக்கு அப்புறம் அந்த கவுன்சிலர்ஸ் மோடி அவர்களே டைரக்டா வந்தார். இங்க திருவனந்தபுரம் வந்து அந்த கார்பரேஷன் கவுன்சிலர்ஸ பாக்குறாரு. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பிரஸ்டீஜியஸான விஷயம். கேரளத்துடைய தலைநகரம் திருவனந்தபுரம். அந்த திருவனந்தபுரம் கார்பரேஷனை பிஜேபி ஜெயிக்கிறாங்க. அப்படிங்கிற போது அது அவரை பொறுத்த வரைக்கும் மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஒரு கனவு திட்டம் மாதிரின்னு வச்சுப்போமே. சோ அதை வந்து ஒரு நினைவு கூறுறதுக்காக அவர் வராரு. இங்கேருந்து டெல்லிக்கும் போறாங்க. அவங்க போற போது அவருடைய பிளான் என்னன்னா ஒரு மாடல் கார்பரேஷன் மாதிரி நம்ம அதை எடுத்துட்டு போகணும். சோ தட் அது எல்லாருக்கும் ஒரு எக்ஸாம்பிளா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அவரு அந்த மேயரா இருக்கக்கூடியவரும் என்ன பண்றாருன்னா பல அந்த பிளான்ஸ் எல்லாம் சொல்றாரு. என்னென்ன பண்ண போறோம், எப்படி மக்கள்கிட்ட ரீச் அவுட் பண்ணணும், யாரெல்லாம் நம்மள வந்து பார்க்கணுங்கிறத அதை எடுத்துட்டு போறாரு. சோ அந்த மக்களோட நெருங்கி பழகுகிற வாய்ப்பும் எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியா இருக்கு கேரளத்துல. ரெண்டு பேருக்கிட்டையும் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்துருக்காங்க பிஜேபி. அரசியல் ரீதியாவும் சரி. இது பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. ஒருவேளை சைலண்ட் ஹிந்து கன்சாலிடேஷன் நடக்குதா? இல்ல அங்க கேரளத்துல வந்து இந்த கன்சாலிடேஷன் அப்படிங்கறதெல்லாம் தாண்டி அங்க வந்து கேண்டிடேட்டும் ரொம்ப முக்கியம். அந்த சைலண்ட் ஹிந்து கன்சாலிடேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எவ்வளவு ஆனா அந்த மாதிரி சைலண்ட் ஹிந்து கன்சாலிடேஷன் அப்படிங்கறதெல்லாம் தாண்டின விஷயமா இருக்கு.
ஏன்னா போலரைசேஷன் என்ன, ஹிந்து கன்சால்டேஷன் நடந்ததுன்னா ஆப்போசிட் போலரைசேஷன் ஆகும். அந்த பக்கம் போலரைஸ் ஆச்சுன்னா இங்க கவுண்டர் போலரைஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி இல்ல. இங்க என்னன்னா ஒரு ஒரு சோசியல் இன்ஜினியரிங் நடக்குது கேரளத்துல இந்த தடவை நான் பாக்குறேன். நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, அந்த நாயர் இழவா பேலன்சிங் பிஜேபி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க எப்போதும். ஒவ்வொரு தலைவர் இருக்கிற போதும் அதுக்கு முந்தின தலைவர் வேற ஒரு கம்யூனிட்டியா இருப்பாரு. இப்ப பாருங்களேன், இப்போ ராஜீவ் சந்திரசேகர் நாயர் கம்யூனிட்டி, அதுக்கு முன்னாடி சுரேந்திரன் இருந்தார், அவர் இழவா. அதுக்கு முன்னாடி கும்மணம் ராஜசேகர் இருந்தாரு, அதுக்கு முன்னாடி முரளிதரன் இருந்தாரு. சோ ஒவ்வொரு ஆல்டர்னேட்டிவா அவங்க போட்டுக்கிட்டே இருப்பாங்க. சோ இது ஒரு பாயிண்ட். இதை தவிர என்னன்னா, அந்த அவங்கள்ட்ட இருக்கிற எல்லாம் நீங்க சொன்ன மாதிரி பாக்கி கம்யூனிட்டிஸ், ஈவன் ட்ரைபல் பீப்புளை சேர்த்துக்கிட்டு அவங்கள வச்சு அவங்கள்ட்ட ஒரு சோசியல் இன்ஜினியரிங் பண்றாங்க. அதுக்கப்புறம் அந்த சிரியன் கேத்தலிக்ஸ் அவங்கள சேர்த்து பண்றாங்க. முகமது குட்டி அப்படின்னு ஒருத்தர், அவரை வந்து பிஜேபியோட நேஷனல் வைஸ் பிரசிடென்ட்ல ஒருத்தரா இருக்கிறாரு. சோ அவர் வந்து கேரளத்தை சேர்ந்தவர் தான், அவர் இருக்காரு. சோ இந்த மாதிரி அவங்க வந்து ஒரு அவுட்ரீச் ப்ரோக்ராம பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சோ அதுல வந்து ஒரு சோசியல் இன்ஜினியரிங் வந்து இந்த தடவை ரொம்ப எஃபெக்டிவா இருக்குன்னு நான் பாக்குறேன். அதுவும் ராஜீவ் சந்திரசேகர் வந்ததுக்கு அப்புறம் அவருக்குன்னு ஒரு சில ட்ரேட்மார்க்ஸ் இருக்கு. ஒரு படித்தவராக இருக்கிறாரு, எல்லா மாநிலத்துக்கும் போயிட்டு வரவரா இருக்காரு, அவருடைய டிஸ்கஷன்ஸ் எல்லாமே ரொம்ப எலைட்டாவும் இன்டெலெக்சுவலாவும் இருக்குது. சோ அது வந்து அந்த மக்களுக்கு ரொம்ப பிடிச்சு போயிருக்குது. இந்த படித்தவர்கள் அதிகமா இருக்கக்கூடிய மாநிலம்னு நீங்க சொன்னீங்க இல்லையா, சோ அந்த ஒரு ஆங்கிள் வந்து அவருடைய வாய்ஸ் ரொம்ப ஈஸியா போகும். இன்னொன்னு வந்து அவருடைய வாய்ஸ் ரொம்ப கன்வின்சிங்கா இருக்கு. இப்போ நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னா, இந்த யூடிஎஃப் எப்ப பார்த்தாலும் பிஜேபியோட எல்டிஎஃப் தான் பி டீம்பாங்க, எல்டிஎஃப் வந்து பிஜேபி, யூடிஎஃப் தான் பிஜேபியோட பி டீம். மமதா அங்க இருந்து சொல்லிருக்காங்களே, காங்கிரஸே பி டீம்னு. ஆமா, மமதா இன்ஃபேக்ட் டிஎம்கேயுமே சொல்லிட்டாங்க. ஆமா, சொல்லிட்டாங்க. சோ அவங்க எல்லாரையும் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க கதை வேறையா இருக்கு. பட் நம்மள இங்க பார்த்த வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா, ஒரு ஒரு அந்த கம்யூனிட்டிக்கு நடுவுல ஒரு சோசியல் இன்ஜினியரிங்கும் சரி, ஒரு அக்செப்டபிலிட்டி, ஒரு ஏற்புத்தன்மைன்னு சொல்லுவோம் இல்லையா தமிழ்ல. சோ அது வந்து பிஜேபிக்கு வந்து கேரளத்துல வளர்ந்துருக்குன்னு பாக்குறோம். ஒரு 16-17% தாண்டி அவங்களுடைய ஓட் ஷேர் அப்படின்னு இருக்கும்னு பாக்குறோம். சீட்ஸ் நம்மளுடைய சொன்ன மாதிரி 2-5 சீட் வரைக்கும் போகலாம். பட் அந்த மாதிரி போச்சுன்னா அது ஒரு பெரிய விஷயம். பிஜேபி வந்து அசம்பிளில ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 எம்எல்ஏ போய் உட்கார்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சோ தட் இஸ் அ வெரி பிக் திங். ஒரு சிங்கிள் எம்எல்ஏ இல்லாம ஒரு பெரிய பேட்ச் ஆஃப் எம்எல்ஏஸ் போய் உட்கார்றாங்கன்னா அது ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்படும். ஆமா. சோ இப்ப ஆட்சி மாற்றம் கம்யூனிஸ்டுக்கும் யூடிஎஃப்க்கும் மாறி மாறி வந்தாலும் ஏதோ ஒரு சிஸ்டம் சேஞ்சும் இந்த எலெக்ஷன்ல இருக்கு அப்படின்னு சொல்ல வரீங்க? ஆமா, அதாவது யூடிஎஃப்க்கு சான்ஸ் இருக்கு. நான் வந்து அதை ரூல் அவுட் பண்ணல. ஏன்னா எல்டிஎஃப் 2 டேர்ம் இருந்துட்டாங்க, ஒரு சேஞ்ச் வரலாம்னு சொல்லிட்டு யூடிஎஃப்க்கு சான்ஸ் இருக்கு. பட் எங்க பிரச்சனைனா, யூடிஎஃப் தன்னோட சான்ஸ் அவங்களே கெடுத்துப்பாங்களோங்கிறதான் பாக்குறேன். ஆமா, நீங்க பாத்தீங்களா, அவங்க வந்து தாவேகாவோட இங்க தமிழ்நாட்டுல அலையன்ஸ் வச்சு அது மூலமா விஜயை கூட்டிட்டு வந்து அங்க பிரச்சாரம் செய்யலாம் அப்படின்னு எல்லாம் வந்து கேசி வேணுகோபாலுக்கு திட்டம் இருந்ததா சொன்னாங்க. அதெல்லாம் வந்து அவங்களால செயல்படுத்த முடியல. ஆமா, அதாவது அது வந்து ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு அணுகுமுறை. ஏன்னா ஒரு நடிகர் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. சோ அவரு வந்து தமிழ்நாட்டுல எப்படி பர்ஃபார்ம் பண்ண போறாருங்கிறது இந்த எலெக்ஷன் ரிசல்ட் வந்தாதான் தெரியும். சோ அவரை வச்சுக்கிட்டு கேரளத்துல நான் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறதே ஒரு வீக்னஸ்ன்னு நான் பார்ப்பேன். ஏன்னா கேரளத்தை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் வந்து ஒரு ஆண்ட கட்சி, பல முறை ஆட்சியில இருந்திருக்கிறாங்க, பல தலைவர்கள் அங்க ஆட்சியில இருந்திருக்கிறாங்க. சொன்ன மாதிரி கருணாகரன், ஏகே ஆண்டனி, உமன் சாண்டி, இந்த மாதிரி பல பேர் இருக்காங்க. இப்பவும் அவங்கள்ட்ட நிறைய தலைவர்கள் இருக்காங்க. சசி தரூர் இருக்காரு, கேசி வேணுகோபால், ரமேஷ் சென்னித்தலா, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. சோ அவர் விஜய வச்சுதான் அங்க ஆட்சியை பிடிக்க முடியுங்கிற மைண்ட் செட்டுக்கு காங்கிரஸ் வந்தாங்கன்னா அது அவங்களுடைய பலவீனத்தை தான் காமிக்கும். அதுதான் நான் சொல்ல விரும்புறேன். சோ இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க, இந்த எலெக்ஷன்ல டிசைட் பண்ற ஒரு ஃபேக்டர் என்ன? ஆட்சி மாற்றம் அதனாலதான் நடக்க போறதா? என்ன ஒரு ஃபேக்டர் டிசைட் பண்ண போகுது? இல்ல, கவர்னன்ஸ், பொதுவான கவர்னன்ஸ். ஏன்னா 10 வருடம் வந்த உடனே ஜனங்களுக்கு ஒரு சலிப்பு வந்துடும், கவர்மெண்ட்டை மாத்திருவோம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா எப்பவுமே கேரளத்துல 5 வருஷத்துக்கு ஒரு தடவை மாத்துறவங்க எங்க 10 வருஷம் கொடுத்துட்டாங்க. இது ஒரு காரணம். இன்னொன்னு கரப்ஷன் சார்ஜஸ், அது ஒரு காரணம். அதுக்கப்புறம் அந்த பீப்புளுக்கே மைண்ட் செட்ல வந்து இந்த சபரிமலையில இந்த கோல்டு டெஸ்ட்னு சொல்லுவோம், அந்த ஒரு அலிகேஷன்ஸ் இருக்கு. அது வந்து மக்களை வந்து எமோஷனலாவே அவங்கள வந்து பாதிச்சிருக்கு. சோ அதை கவர் அப் பண்றதுக்கு தான் இப்ப என்ன பண்றாங்க கேரளா கவர்மெண்ட்,
இப்ப இந்த சபரிமலையில வந்து உச்ச நீதிமன்றத்துல வந்து ரிவ்யூ பெட்டிஷன் வரும்போது ரிலீஜியஸ் இஷ்யூல நாங்க தலையிட மாட்டோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு எழுத்துப்பூர்வமா அவங்க சொல்லியிருக்காங்க. இதே ஆமா. கவர்மெண்ட் போன தடவை இருந்த போது அந்த வரணும்னுங்கிறவங்களுக்கு எப்படி லாஜிஸ்டிக்கலா ஹெல்ப் பண்ணாங்கங்கிறது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆமா, அந்த ஆமா. டயத்துல அவங்களை அழைச்சிட்டு போய் போலீஸ் ப்ரொடெக்ஷனோட அழைச்சிட்டு போன இதே கவர்மெண்ட் இந்த தடவை வந்து அந்த எமோஷனல் ப்ராப்ளம் வருது அப்படின்னு தெரிஞ்சோடனே அதுக்கு நம்ம இடம் கொடுத்துடக்கூடாதுன்னு ரொம்ப ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்றாங்க. So இதுவே ஒரு மனநிலை மாற்றம். அவங்க வந்து ரொம்ப டிஸ்டர்பா இருக்காங்கங்கிறது தெரியுது. சோ மக்கள் வந்து என்ன பாக்குறாங்கன்னா, அங்க இருக்கிற பீப்புள் வந்து அங்க இருக்கிற லோக்கல் கவர்னன்ஸ் பாக்குறாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாக்குறாங்க, சிவிக் இஷ்யூஸ் பாக்குறாங்க, கரப்ஷன் பாக்குறாங்க, கவர்னன்ஸ் பாக்குறாங்க. சோ இதுல எல்லாத்தையும் பார்த்து அவங்க முடிவெடுப்பாங்க. சோ ஆன்டி இன்கும்பன்சிங்கிற ஒரு இஷ்யூ மட்டும் இல்லாம நான் சொல்ற இது எல்லாமே ப்ளே பண்ணும்னு நான் பாக்குறேன். இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் ராகுல் காந்தி. அவர் வந்து தமிழ்நாட்டு பிரச்சாரத்த அவாய்ட் பண்றாரு. ஸ்டாலின் கூட பேசுறதையோ, ஸ்டாலின சந்திக்கிறதையோ வெளிப்படையா அவாய்ட் பண்றாருன்னு இப்ப நமக்கு தெரிஞ்சு போச்சு. அதே சமயத்துல கேரளால போய் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. ஸோ இப்ப யுடிஎஃப் வந்து வெற்றி பெற்றான்னா, அது ராகுல் வந்து தனக்கான ஒரு எலிவேஷனா நினைப்பாரா? அப்படிதான் நினைப்பாரு. ஏன்னா அப்படிதான் அந்த கட்சியை ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. ம். ஏன்னா அவர் அந்த மாநிலத்திலிருந்து தான் எம்பியா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. நம்ம ஆமா, வயநாடு எம்பியா தான் அவர் வந்து பல தடவை இருக்காரு. இப்ப வந்து அவர் இடத்த காலி பண்ணாலும் அந்த இடத்துல அவருடைய சகோதரி ஆமா. பிரியங்கா வந்து அங்கேயும் தான் ஜெயிச்சிருக்காங்க. சோ இது ஜெயிச்சா வந்து அந்த ஃபேமிலியோடைய வெற்றியா தான் அவங்க பண்ணுவாங்க. எப்போதுமே அது நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அதுல புதுசா ஒண்ணும் இல்ல. பட் நீங்க சொல்ற மாதிரி அவர் வந்து தமிழ்நாட்டை அவாய்ட் பண்றார். ராகுல் காந்தி வந்து தமிழ்நாட்டை அவாய்ட் பண்றார். அந்த ப்ராப்ளம் வந்தது இல்லையா? காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் நடுவுல அந்த ப்ராப்ளம் வந்ததுக்கு அப்புறம் ராகுல் காந்தி மட்டும் இல்ல, அவர் வந்து தான் மனசுல நினைக்கிறத அவருடைய கேங், அவருடைய ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க இல்லையா? அவங்கள வச்சு பேச வைக்கிறார். அது பிரவீன் சக்கரவர்த்தி, ஜோதிபணி, மாணிக்கம் தாக்கூர். மாணிக் தாக்கூர் இவங்களெல்லாம் வச்சு அவர் பேச சொல்றாரு. சோ அதுதான் இங்க வந்து நம்ம பாக்குறோம். அண்ட் போறவர் பக்கத்துல புதுச்சேரிக்கு போயிருக்காரு, கேரளத்துக்கு போயிருக்காரு, தமிழ்நாட்டுக்கு அவர் வரல. ஆமா. புதுச்சேரியில வருவாரான்னு 2 தெரியல. பேரும் ஸ்டாலினும், ராகுல் காந்தியும் பக்கத்து பக்கத்து தெருவுல வேற இருந்திருக்காங்க. அது ஒரு சின்ன ஏரியா. அவங்க 2 பேரும் பாத்துக்கல. அண்ட் ஆமா. அவர் பாத்துக்க விரும்பல. ஏன்னா நடுவுல ஒரு தடவை உதகமண்டலத்துக்கு வந்திருக்காரு. ராகுல் காந்தி வந்திருக்காரு. கொஞ்சம் எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி. ஏன்னா யூசுவலா வந்து தன்னோட சகோதரர் அப்படின்னு சொல்றவரு ரொம்ப வந்து 2 பேரும் ஆஹ் 2 பேரும் பரஸ்பரம் 2 பேரும் ரொம்ப அன்பை வெளிப்படுத்திக்கிறவங்க. அந்த மாதிரி நிறைய இதெல்லாம் வேற ஆமா. அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் மாதிரி பார்த்திருக்கோம். நம்ம நிறைய இஷ்யூஸ் எல்லாம் பார்த்திருக்கோம். விளம்பர ரீதியா அவங்க 2 பேரும் பழகுற அதெல்லாம் ஆமாமா. கூட ஆமா. பார்த்திருக்கோம். பட் இவர் கொஞ்சம் அவாய்ட் பண்றத பாத்தீங்கன்னா அந்த அந்த டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சு ஒண்ணு தோணுது. ஏன்னா கனிமொழி போய் அப்பாயின்மெண்ட் வாங்கி அவங்க டெல்லியில போய் பார்த்துட்டு வந்தாங்க ராகுல் காந்திய. அதுக்கப்புறம் இவர் கிரீஷ் சோடன்கர் தான் வந்து பேசிட்டு இருந்தார். கடைசியில வந்து சிதம்பரம் வந்து அதை மேட்ச் பண்ணி வைக்கலனால் ஒழிய அந்த அலையன்ஸ் வந்து சரியா வந்திருக்காது. நிச்சயமா. பட் சிதம்பரம் பண்ணத்துல ராகுல் காந்திக்கு உடன்பாடு இருக்கான்னு அதுவும் ஒரு ஒரு பிரச்சனையா இருக்கு. ஏன்னா அந்த ஆமா. சரி அலையன்ஸ் பிக்ஸ் ஆயிடுச்சுன்னு ஒரு கங்க்ராச்சுலேட்டரி மெசேஜும் போடல அவரு. போடல. ஆமா, அந்த 28 இடங்கள் வாங்கினாங்க. அந்த 28 இடங்கள்ல வந்து இவரு ஆர்வமே காட்டல. ஜோதிமணி செல்வ பெருந்தகைக்கு எதிராவே பேசுறாங்க. ஆமா. இடங்கள்லாம் வந்து தகுதியானவர்களுக்கு கொடுக்கப்படலைங்கிற மாதிரி அவங்க பொருள் கொண்டு அவங்க பெருசா ஒரு எக்ஸ் பதிவுல வந்து அவங்க போடுறாங்க. சோ இதெல்லாம் பாக்குற போது ஆல் இஸ் நாட் வெல் வித்தின் தமிழ்நாடு கேரளால காங்கிரஸ். அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாரு. ஸோ கேரளால அவருக்கு பிடிச்ச மாரி வந்து அங்க செட்டப் போயிட்டு இருக்கு. ஆமா, ராகுலுக்கு. அதாவது முதல்ல அஸ்ஸாம்லயும் காமிச்சாரு. அதாவது அஸ்ஸாம்ல வந்து தருண் கோகோயோட பையன் இவர் இருக்காரு இல்லையா, கௌரவ் கோகோய், ஆ. அவரை வச்சு அங்க பண்ணலான்னு பார்த்தாரு. ஆனா எதிர்பார்த்த மாதிரி நடக்கல. அஸ்ஸாம்ல வந்து இட் வாஸ் அ டோட்டல் ஃபெயிலியர். கட்சி எந்த அளவுக்கு எடுத்துட்டு போகணுமோ அந்த அளவுக்கு எடுத்துட்டு போல. அது வந்து சரியா வரும்னு தோணல. மேற்கு வங்கத்துல சான்ஸே கிடையாது. ஏன்னா எல்லாரும் தனித்தனியா நிக்கிறாங்க. போன தடையாவது கம்யூனிஸ்டோட சேர்ந்து நின்னாங்க, இந்த தடவை தனித்தனியா நிக்கிறாங்க. தமிழ்நாட்டை பத்தி தெரியவே இல்லை. ஏன்னா தமிழ்நாட்டுல அவர் ஆர்வமே காட்டல. இப்ப ஆர்வம் காட்டல. இருக்கக்கூடிய ஒரே மாநிலம் கேரளம் தான். புதுச்சேரி ஒரு சான்ஸ் இருக்கு. பட் புதுச்சேரியிலயும் எல்லாரும் அந்த தமிழ்நாட்டை விட மோசமா அவங்க எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரா நிக்கிறாங்க. கம்யூனிஸ்ட மொத்தமாவே அந்த கூட்டணியில இருந்து விலக்கிட்டாங்க. அவங்க ஃப்ரெண்ட்லி விடுதலை கான்டெஸ்ட் சொல்லிட்டு சிறுத்தைகள் ஒருத்தர் எடுத்திருக்காங்க. அது ரொம்ப வேடிக்கையா இருக்கு. ஏத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா விடுதலை சிறுத்தைகளுக்கு வந்து அவங்களுக்கு ஓட்டு போடாதீங்கன்னு திருமாவளவனே சொல்றாரு. காங்கிரஸுக்கும் டிஎம்கேக்கும் ஃப்ரெண்ட்லி ஃபைட் நடக்குது. ப்ராப்ளம் என்னன்னா, புதுச்சேரி ரொம்ப சின்ன ஒரு யூனியன் பிரதேசம்.
அங்க வந்து ஒரு ஃபியூ ஹண்ட்ரட் ஓட்ஸ்லயே வெற்றி தோல்வி மாறும். ஆம். சோ அதெல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் டே. அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஹோப் அப்படிங்கிறது கேரளம் தான். அதுல இன்னொரு காரணம் என்னன்னா, கர்நாடகால அவங்க இருக்காங்க, தெலுங்கானால இருக்காங்க. சோ கேரளமும் இருந்ததுன்னா ஒரு சதர்ன் குரூப் ஆஃப் ஸ்டேட்ஸ் மாதிரி அவங்களுக்கு வரும்னு பாக்குறாங்க. ஆம். அதையும் மீறி ஒருவேளை கேரளத்துல யூடிஎஃப் தோத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை விட ஒரு பெரிய பிளண்டரே இருக்க முடியாது. ஏன்னா அது வரக்கூடிய ராகுலுக்கு வெற்றியை வந்து அவங்க பர்சனலா வேற ஒரு ஒரு டி மார்க் மாதிரி ஆயிடும் பர்சனல் லெவல்ல. ஏன்னா அவர் அங்க ஆமா. போறாரு, ஏன்னா இங்க அவருடைய வரல ஆமா. அப்படிங்கிற மாதிரி சமயத்துல. அண்ட் இன்னொன்னு அவர் ஆர்கனைசிங் செக்ரட்டரி, அதாவது காங்கிரஸோட ஆர்கனைசிங் செக்ரட்டரியா இருக்கிற கேசி வேணுகோபால் ஹீஸ் ஃப்ரம் கேரளா. ஆமா. சோ அது வந்து ஒரு பர்சனல் லாஸ் மாதிரி ஆயிடும் அது. நிச்சயமா. சோ அத வச்சு பாக்குற போது கேரளால வந்து இடதுசாரிகளை விட காங்கிரஸுக்கு தான் ஸ்டேக்ஸ் ஜாஸ்தி. பிஜேபிக்கு இழக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. நான் இதை அப்படிதான் பாக்குறேன். வெரி குட். நேயர்களே, உங்க கருத்துக்களை நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. மீண்டும் இது போல ஒரு சுவாரஸ்யமான சந்திப்புல ஸ்ரீகுமாரை சந்திப்போம். அதுவரை நன்றி. வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். ஜெய் ஹிந்த். ஜெய் ஹிந்த்.